திருவிளையாடலில் ஒரு கதை வரும் பார்த்தீங்கன்னா, திருவிளையாடல் ஸ்டோரி பார்த்துருக்கீங்களா? படம். அதில் வந்து ஒரு கதை வரும். என்னென்னா, ஒரு அரசி வந்து கூந்தலை நல்லா விரிச்சு போட்டு, அதில் தேவிகா நடிச்சிருப்பாங்க. விரிச்சு போட்டுட்டு அப்படியே சொல்லுவாங்க, பாட்டு பாடுவாங்களே, பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல் ஆடை போற்றி வைத்த மேனியிலும் தவழ்ந்திடும் தென்றல், பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல். அந்த பாட்டில் முடிஞ்ச உடனே மன்னன் வருவார். மன்னன் வந்து அப்படியே அழகாக ஹேரை அப்படியே முகர்ந்து பார்த்துட்டு, உனக்கு இயற்கையாகவே வாசம் இருக்கா, இல்லை நீ இந்த மாதிரி தூவம் எல்லாம் போட்டு நீ அலசி அந்த மாதிரி எதனா பூவை சூடுறதுனால வாசம் இருக்கா, இது ஒரு டவுட் வந்துடும் அந்த மன்னனுக்கு. உடனே அரசாட்சி பண்ணுறாரு இல்லையா, அவையில் அறிவிப்பார், இதை யார் பெண்களுக்கு இயற்கையிலேயே மனம் இருக்கா செயற்கையாக மனம் இருக்கான்னு ஒரு போட்டி. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய பேர் வேற அதை போட்டி போடுவாங்க. கடைசியில் நாகேஷ், தர்மி, அவருக்கும் ஈஸ்வரன் வந்துடுவார், சிவன். அவர் அப்படியே ஒரு மாதிரி 2 பேருக்கும் வாதம் நடக்கும். அப்புறமா கடைசியில் பார்த்தீங்கன்னா தர்மி சார்பில் ஈஸ்வரன், நக்கீரன், அவையில் ஒரே பெரிய போர் மாதிரி நடக்குது, சொற்போர் நடக்குது. அப்படியே இவரா இவராடிட்டு கடைசியில் நக்கீரா நீ குற்றமேன்னு சொல்லிட்டு அவருக்கு சொல்ற உடனே அவரு, நீ என்னதான் இருந்தாலும் குற்றமே தான் அப்படின்னு சொன்ன உடனே இவர் கோவம் வந்து அந்த நெற்றி கண்ணிலேருந்து இது பண்ணி நக்கீரனை சாகடிச்சு அவர் பொற்றாமரை குளத்தில் விழுந்து அதுக்கப்புறம் சுவாமி அவரை கொண்டு வர மாதிரி கதை. இதன் மூலயமா என்ன சொல்ல வரேன்னா, பெண்களுக்கு செயற்கையாக தான் மனம் இருக்க முடியும். ஏன்னா ஒரு வாரம் தலையை அலசலன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், ஒரு மாதிரி ஆகிடும்ல, பிசு பிசுன்னு ஆகிடும். அந்த மாதிரி நம்ம ஹேரை கவனிச்சுக்கணும். டெய்லி இருக்குது, ஏபிசி ஜூஸ் இருக்குது. ஏபிசி ஜூஸ் இப்போ நல்ல எஃபெக்டிவ்ப்பா. நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு பீட்ரூட் போடுவேன், ஒரு கேரட் போடுவேன், அதோடைய வந்து ஆப்பிளும் போடுவேன், சம்டைம்ஸ் வந்து ஆம்லா போடுவேன். போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுப்பேன், ஒரு துண்டு இஞ்சி போடுவேன், அதுலேயே ஒரு 2 மிளகு போடுவேன், 2 சீரகம் போடுவேன். ஏன்னா கொஞ்சம் தொண்டை அது கரகரன்னு இருக்குது அந்த ஜூஸ் குடிக்கிறப்ப. அதனால இதுவும் மிளகு சீரகமும் போட்டு நல்லா அடிச்சுட்டு ஒரு வாட்டி